நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கங்கங்கீரை. வணக்கம், வாங்க பார்க்கலாம். நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு அதில் கடுகு சேர்த்து வெடிக்க விடுறேன். கடுகு சேர்த்து வெடித்த பிறகு நான் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறேன். அதுக்கு பிறகு நான் அதில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். செத்தர் மிளகாயும் சேர்க்குறேன். நீங்கள் விரும்பினா பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். ஆனால் செத்தர் மிளகாய் இதுக்கு நல்ல சுவையை இன்னும் கூட கொடுக்கும். அதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கலந்து விடலாம். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சமாக உளுந்து சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, இல்லாட்டி மாசி, இறால் கூனி எது வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை ரெண்டு நல்லா வதங்க விட்டுட்டு இதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுக்கிற கங்கங்கீரையை இதில் சேர்க்குறேன். அதை நல்லா கலந்து விடுறேன். கீரையை எல்லா இடமும் எண்ணெய் பட்டு சேர்கிற மாதிரி. அதுக்கு பிறகு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நீங்கள் விரும்பினா ஸ்டார்ட்லேயே போடலாம். நான் இப்போ தான் போட்டேன். கடைசியாக உள்ளி, மிளகாய், சீரகம் இடித்து போட்டிங்கன்னா எங்களோட கங்கங்கீரை சாப்பிட ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். பாய். என் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.